ஏல எவன்டா எங்க அக்காவை அடிச்சது? எங்க அக்கா யாருன்னு தெரியும்ல, பிக் பாஸ் வீட்டையே கட்டி காப்பாத்துற ஒரு ஆளுடா எங்க அக்கா. அவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை பண்ணிட்டீங்களேடா. பாரு கண்ணையே ஒரு பக்கம் பார்க்காம ஆக்கிட்டீங்களேடா. எவன்டா அது? அவ்வளவு மேட்சவா இருக்கிற ஒரு பையன் நானு. அப்போ உங்க யாருக்கும் ஒண்ணுமே தோணு. ஒருவேளை எங்க அக்கா அதிகமா பேசுன்னு சொல்லிட்டு நீங்களே ஏதாவது பண்ணிட்டீங்களோ? சாரி. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கே ஒரு ஃபன்னோட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சபரி இருக்காப்புல, சபரி பிக் பாஸ் எகுத்து பேசிட்டு உட்காந்துருக்காரு. பிக் பாஸுக்கோ நான் மைக்கு போட சொன்னது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க. ஏன்னா சபரி மனசுக்குள்ள நான் கரெக்டா தான் இருக்கேன்ப்பா, பிக் பாஸ் தான்ப்பா என்கிட்ட வேணே விளையாண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில நடந்த ட்விஸ்டோ வேற. சபரி உங்க மைக்க சரியா மாட்டுங்க ஐயா. இதுக்கு மேல நான் எங்கேயே மாட்டறீங்க பாருங்க. நீங்க பிக் பாஸ் எதிர்த்து பேசுறீங்களா? ஏய் போட்டு கொடுத்துருவியா. அவர் பேச்சுக்காக நடிக்க நான் விரும்பல கணித்திரு. ஆனா சபரி சொன்ன மாதிரி மைக்க கரெக்டா தான் போட்டிருந்தாரு. இருந்தாலும் பிக் பாஸ் திரும்பவும் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. இப்ப சொல்லுங்க சபரி உங்க மைக்க சரியா மாட்டுங்க. ஐயோ மீண்டுமா என்ன பண்றாங்களே என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? சபரி உங்க மைக்க மாட்டுங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சரி பிக் பாஸ் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொல்லிட்டு மைக்கையும் செக் பண்ணிட்டு நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசியில நம்ம சபரி எப்படி பல்ப் வாங்கியிருப்பாருன்னு பாருங்க. அதுக்கு நீங்க கானா விழுகிற மைக் எடுத்து மாட்டீங்கன்னா அப்படிதான் சபரி சொல்லுவாங்க. உங்க ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன சபரி நீயே தப்ப பண்ணி போட்டு பிக் பாஸ் மேல பழிய வச்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கே நியாயமாயா? வீடியோ பாக்குற யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பைத்தியக்காரா. சரி இந்த ஒரு தப்ப சபரி தான் பண்ணான்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் வந்து வினோத் பண்ணியிருந்திருப்பாரு. உங்க மைக்க மாட்டுங்க. வினோத் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே என்ன ஆச்சு? ஒரே நாளே 2 பேர் மைக்க மாத்தி போட்டுட்டு அலைறீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. அடுத்து நம்ம தர்பி ஸ்டார் அரோரா கூட ஒரு டான்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடினாரு பாருங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. இதை எப்படி டான்ஸ் நினைச்சு மனசு ஆறான்னு தான் தெரியல. அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு தலைவனுக்கு. தப்பாக்குதுண்ணா. ஆனா இவர் ஆடுறது டான்ஸ் நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு பொண்ணு சேர்ந்து கூட ஆடுது பாருங்க. நல்லா பண்ணுவாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். அடடே இது என்னடா கொடுமையா இருக்குது. நம்ம திவாகரை சுத்தி எத்தனை பொண்ணுங்க ஆடுறாங்க பாருங்க. யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம், ஆடுறாங்க. ஆனா லவ் சாங் கிடையாது, பிரதர் சாங்குக்கு தான். அதுக்கும் தலைவனுக்கு குஷி தாங்கவே முடியல. என்னடா என்ன சுத்தி இவ்வளவு பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு. டக்குனு வினோத் சேஞ்ச் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாங்க பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? இவர் இருக்கார்ல திவாகர், இவரால ரீல்ஸ் பண்ணாம இருக்கவே முடியாது போல. ரீல்ஸ்ங்கிற பேர்ல தலைமை என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு சுத்துறான் தெரியுமா? அதுவும் குறிப்பா பொண்ணுங்களோட மட்டும்தான் அதிகமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதே போலதான் அரோரா கூட ரீல்ஸ் பண்றங்கிற பேர்ல அவங்கள தூக்கி வச்சுட்டு சுத்துறாப்ல. இந்த வீட்டுல அவர் கூட ரீல்ஸ் அதிகமா பண்ற பொண்ணு அப்படின்னா அது அரோராவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அதிகமா இவர் கூட இவங்க தான் ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்துறாங்க. அது எப்படி திமிங்கலம் ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம நீ அவங்கள தூக்க நிக்கிற? நீ தூக்கு எப்படியும் அந்த ஒரு பொண்ணு உன்னை எதுவும் சொல்ல போறது இல்ல. நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னால் தெரியுமா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். 300 இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இறக்கி விடுங்க நான் கீழே கலந்து பயல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சிட்டு என்ன வேலை பாக்குற? ஏங்க இவரு திருந்தவே மாட்டாரு போலங்க. ரீல்ஸ் பண்றங்கிற பேர்ல அந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு ஆடதாங்க நிக்கிறாப்ல. இப்ப கூட பாருங்க ஒரு பாட்டு பண்ண பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணை தூக்குறதுதான் குறியா இருக்கிறான் தலைவன். சார் பாடுங்க சார். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ரோசம் வந்துச்சு போல. உடனே வினோத்தை கூப்பிட்டு ஒரு அப்பா சாங்க பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தலைவன் ஆள விடுறா சாமி அப்படின்ட்டு ஓடுறான். யாரா இவனுங்க?
எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சரி இத கூட ஏதோ ஒன்று விட்டுடலாங்க. ஆனா கேமரா மோட நின்னுட்டு இந்த தர்பி ஸ்டார் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு பாருங்க. அதை பார்த்து கேட்கும் போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டென்ஷன் தான் ஆகுது. ஏன்னா அவருடைய கான்பிடன்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்மள எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா சாருக்கே டஃப் கொடுக்கிறவர் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். செருப்பு பிஞ்சு போகும். ஹீரோ எஸ்.ஜே. சூர்யா சாருக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி இந்த ஆக்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். இவரு ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா நடிச்சது போல நடிச்சு காமிக்கிறங்கிற பேர்ல பாக்குற ஆடியன்ஸ கதிகலங்க வச்சிருப்பாரு. மனுஷனுக்கு மூளை. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. இப்போ நம்ம பார்வை அடிச்ச ஆள பஞ்சாயத்துக்கு வருவோம். பார்வை அடிச்சது யாருன்னு பார்த்தா இங்க கெத்தா ஸ்டைலா நின்னுட்டு இருக்காரு இவர் சபரி தான். பண்ணி பயல புடிங்க சார் அவனை. ஆனா பார்வையே இப்படி அடிச்சு கண்கலங்க வச்சிட்டீங்களேடா, நீங்க வேற லெவல்டா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சபரி ஒண்ணு வேணும்னு அடிக்க கிடையாது. கேம் விளையாடும் போது அது ஒரு யதார்த்தமா தான் அடிபட்டு இருந்திருக்கும். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஆனா இப்படி அடிச்சு புட்டி வெளியே எல்லாத்துக்குமே நான் வேணும்னே தான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியுறாரு. ஆனா இந்த ஒரு டல டாஸ்க் கேம்ல பார்வதி தான் ரொம்ப அதிகமா அடி வாங்கினது. அதுவும் நச்சு நச்சுன்னு சபரி குத்திட்டே தான் இருந்தாரு. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. நீங்க பேசாதீங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. ஏய் ஆறுகண்ணன். எது? ஏய் எப்படியோ டமால் டமால்னு இடிச்சு தலைவன் ஆயிட்ட சபரி. இதெல்லாம் பண்ணிவிட்டு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு ஒரு சிம்பத்தி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? எப்படி சபரி உன்னால இதெல்லாம் முடியுது? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. எனக்கு தெரியுதுலாம் சொல்லுவாங்க. ஒழுங்கா பேசதும் புரியல. நடிக்காத. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த ஒரு கேம்ல திவ்யாவும் விளையாண்டுருப்பாங்க. திவ்யா கூட சந்தோஷமா தான் விளையாண்டுருப்பாப்ல. ஆனா பாரு கிட்ட மட்டும் அந்த ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, பாக்குற நம்மளுக்கே பயமாயிடுச்சு. இந்த காதல் வந்து விட்டா நம் தேகம் மிதந்திடும். ஆனா பாரு மட்டும் ஏயா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? பாவி அவர் கண்ணை பாருங்கயா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சரியாயிடும்டி. எத்தனை இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களாடா நீங்க ரெண்டு பேரும்? அதுக்கப்புறமா தலைவன் ஆயிட்டு சபரி ஒரு ஃபன் பண்ணிருந்திருப்பாப்ல. நான் தலைவன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை தலையானோன்னு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை கங்க்ராச்சுலேஷன் பாரு. அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? ஒரு நாளைக்கு இந்த வீடு கிராமம் எனக்காவது பேசிட்டு வாய மூடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார பார்வதியே இப்படி புலம்பு வச்சிருக்கியாடா சபரி, நீ வேற லெவல்ரா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரு அடிப்பட்டப்போ பாருக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஆள் யாருன்னா அது கமருதீன் தான். வேற யாரும் இதுல ஒன்னும் இன்வால்வ் ஆகல. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா எப்படியுமே இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கி இவ்வளவு அடிப்பட்டும் இதெல்லாம் தாங்கிருப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. இதை நினைச்சு பாரு நினைச்சு பெருமைப்படலாம். எது பேபியா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானா இல்ல ஏதாவது லவ் கேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணேன். எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்கடா. நான் பார்த்தேன் ப்ரோ. நான் சொன்ன தப்பு தானே. என்ன ப்ரோ கேம் மூஞ்சிலே குத்த முடியும்? அதுக்கப்புறமா வினோத் பார்வை பத்தி நாமினேஷன் பண்றப்ப ஒரு காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. அந்த ஒரு தப்புனால கமருதீனுக்கும் வினோத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே வந்திருக்கும். எப்படி ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனா இப்ப என்னன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. நீ கூடவே பழகுறவன் அந்த அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன கோவம் எனக்கு தெரியல. பாவம் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இங்க ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் பண்ணதுக்கு சாரி, அதை விட்டுருங்க. உன்னை தப்பா பேசுறாங்கல, அதுக்கு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்க சொல்ல கூடாது, நான் சொல்லல, நான் பேசுறேன். ஆனா இவ்வளவு சண்டைக்கு காரணமே இந்த வியானா தான். வினோத் வாயை திறந்துருப்பா தவிர எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இந்த வியானா சுபிக்ஷா கிட்ட உசுப்பேத்தி விட்டுட்டு கேட்க வச்சு வீட்டுல உள்ள சண்டை உண்டாக்குது. இல்ல இல்ல நான் பேசுறத ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ப்ரூவ் பண்ணி நீ சொல்ல கூடாது. பிக் பாஸ் சொல்றாங்க. நீங்க சுபிக்ஷா மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. ஆனா இவங்க இப்படி சீப்பா பண்றனால உங்கள மரியாதை இழக்க போறாங்க. வாய்ஸ் கேட்கணும் பண்ணாதீங்க. சுபிக்ஷா ஆனா ஒண்ணு வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் இப்ப வினோத் மேல ஒரு கண்ணாயிடுச்சு. அவரை டார்கெட் பண்ணி வீட்டுல எல்லாத்தையும் கோல் முட்டிட்டு வேலை பார்க்க வைக்க போறாங்க. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டேன். என்ன தொட்டு இருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. அப்படி சொன்னா பிக் பாஸ் கேட்க நீங்க கேட்க கூடாதுங்க. அவ்வளவுதான். ஏய் இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கடா. வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஷோவோட மெயினான பிக் பாஸ் காமெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு தக் மூமெண்ட் ஒன்னு கொடுத்திருப்பாரு. பேசாம நீங்களே விளையாண்டுருங்க. என் மைண்ட் வாய்ஸ் அவ்வளவு சத்தமா கேக்குது.